ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமேஸ் ஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டோட அனிமையோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ் தான் புரியும். சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோமா? போன எபிசோட லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ ரோசிக்கு ஒரு டிவைன் ஃபயரை அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவனோட மேஜிக் இம்யூனிட்டி பவரும் பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கான எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே டோஜோ செக்டர் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே யாருமே இப்போதைக்கு இல்லை. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ளே இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கேன். வரும்போது ஹீரோவுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். அந்த டிவைன் ஃபயருக்கும் 3க்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த சவப்பொட்டி 9 டிராகன்களை கொண்டது, அது ஏன் அந்த சவப்பொட்டி எடுத்துகிட்டு போனோம்? எனக்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ரொம்பவே மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. டோஜோ செக்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளார ஹீரோ மாஸ்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா ஹீரோவும் இவர் பற்றி எல்லாருமே ரொம்பவே தாழ்வாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டு பார்ப்போமா? சரி, கேட்டு தான் பாப்போமேட்டு சடசன அந்த இடத்துக்குள்ள போன ஹீரோவோ, மாஸ்டர் உங்களுக்கு அந்த 9 டிராகன்ஸ்லாம் இழுக்கக்கூடிய அந்த சவப்பொட்டியை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் சடனாக ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துல அவரோட பவர்ஸை ரிலீஸ் பண்ண ஏன் அவர் சீரியஸ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ அந்த சவப்பொட்டியை பார்த்தியா இதுக்கு முன்னாடி? இவரை பற்றி மற்றவங்களாம் சொல்கிறத வச்சு பார்த்தா கொஞ்சம் ஆள் விசித்திரமானவர் தான். அதனால நம்ம இவர்கிட்ட முழு விஷயத்தையும் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கறந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு, மாஸ்டர் எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சில ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ்லாம் இதை பற்றி பேசியிருந்ததை நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்டு முழுசாக தெரிஞ்சுப்போமே அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்குள்ள வந்தான் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டிருக்கா. அவரும் அமைதியா நடந்து போயிட்டு அங்க இருக்கிற கல்லை டச் பண்ணிட்டு, எனக்கும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஆனா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சில்வர் பொண்ணை பத்தி ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில்வர் ஏர் பொண்ணுக்கு வெண்கல சவப்பொட்டி கிடைச்சிச்சு. அதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு சுப்ரீம் அரண்மனையோட வாசல திறந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில வதந்தி எல்லாம் போயிருக்காங்கல்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த 9 டிராகன்கள் இருக்கக்கூடிய அந்த சவப்பொட்டை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களை பத்தி தெரியும். இது ரொம்பவே விசித்திரமானது. அது மட்டும் இல்லாம அது ரொம்பவே ஆபத்தானதும் கூட. நம்ம டோஜோ செக்டோட பழைய மாஸ்டர் இதை ரொம்ப காலங்களா வளவிரிச்சு தேடிட்டு இருந்தாரு. கடைசியில ஒரு கட்டத்துல இது அவர் கண்ணுக்கும் தென்பட்டுச்சு. அந்த இடத்துக்குள்ள ஒரு இல்யூஷன் மேஜிக் மாதிரி யூஸ் பண்ணி ஹீரோவுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு தேடின மாதிரி அந்த சவப்பொட்டியை கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் அந்த சவப்பொட்டி அவர் திறந்த அடுத்த நிமிஷமே அதுக்குள்ளேருந்து வர எனர்ஜிஸ் எல்லாமே அவரோட கல்டிவேஷனை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுச்சு. இதன் விளைவா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பல பேர் அவரை எதிர்த்தாங்களும் கூட. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அவரை கொல்லவும் ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. நிறைய பேர் சுத்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்குள்ள அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணி கொண்டு இருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அந்த இடத்துல அப்படின்றத சொல்லவே இல்லை. இந்த சவப்பொட்டிங்க எல்லாமே ரொம்பவே மர்மமானது. அதுக்குள்ள ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸை புதைச்சு வச்சிருப்பாங்க போல. மட்டும் இல்லாம மிஞ்சி இருக்கிற அந்த 3வது பார்ட், அது அந்த 9 டிராகன்கள் இழுக்கக்கூடிய அந்த சவப்பொட்டியை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சவப்பொட்டிக்குள்ள இருக்கக்கூடியது எந்த விதமான ஒண்ணு அப்படின்றது யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இவர் ரொம்பவே சீரியஸா இருக்காரு. சரி, இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசிப்போம், இவரை இதுல இருந்து டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர்கிட்ட நடந்து போயிட்டு, சரி ஓகே, உங்களுக்கு இந்த அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன், என்னோட மாஸ்டர் அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் தான் போல. சரி, அப்படியே எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபயரை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா உன்னோட ரிலீமை பிரேக் த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன்? அந்த மாதிரியான ஃபயர்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரேக் த்ரூ ஆக தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபயரை அப்டேட் பண்ணணும்னா நீ கண்டிப்பா டிவைன் ஃபயர் ரிலீம்குள்ள இருக்கணுமே. ஹீரோவும் நடந்துகிட்டே நான் அந்த 3000 நாடுகளுக்கும் நடக்க போற போட்டியில கலந்துக்கலான் இருக்கேன், அதுல வெற்றி பெறறதுக்காகன்ற மாதிரி அந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட டோஜோ செக்டர் சேர்ந்த உனக்கு இந்த ஆசை கூட இல்லைனா எப்படி? கண்டிப்பா நீ அதுல கலந்துக்கலாம். நீ அதுல டாப் 10 பிளேஸுக்குள்ள வரனா உன்னை நீயே அதே இடத்துல கொன்னுக்கடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்ல, என்ன மாஸ்டர் எனக்கு இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ உன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறத நிறுத்திக்கோ. இதை விட ஸ்ட்ராங்கான இன்னும் நிறைய பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த அப்பர் இலியம்ல உன்னை விடவும் ரொம்பவே ஜீனியஸ் ஆனவங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இமார்டல் டெம்பிள்லேயே ஜீனியஸ் சுத்தி இருந்தா அந்த செங் பைப்லயே நான் அடிச்சு ஓட விட்டுருக்கேன். அவனை விட ஸ்ட்ராங்கானவன் எவனா இருக்கானா? நீ என்னோட டோஜோ செக்டர் சேர்ந்தவன். அந்த இமார்டல் டெம்பிள் சேர்ந்த நாயங்களை அடிச்சு போட்டதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா பேசவே கூடாது. இன்னமும் நிறைய ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவன் ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல டாப் ஆனவன் இல்ல. சரியா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு சீரியஸான மேட்டர் மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்களா இருக்காங்களா? இந்த போட்டி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது, பல்லாயிரம் யுகங்களா. இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகையான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்றதுனால கண்டிப்பா உன்னால ஒரு நல்ல இடத்த பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உன்னால இமார்டிலிட்டியை கூட அதால அடைய முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாட்களாவே ஐஸ் கேவ் லேண்ட் அடைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்தையே சீல் வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த அப்பர் இலியம்ல இருக்கக்கூடிய
ஸ்ட்ராங்கான 3000 இடங்கள்ல அதுவும் ஒண்ணு. அதனால அந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருக்கான். அவன் இந்த இடத்துக்குள்ள பல தடவை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து 10 முறையும் அவன் தான் இந்த இடத்துக்குள்ள பிளேஸ் வந்ததா கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவனோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. கண்டிப்பா உன்னால அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதை எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே ஜெயிச்சனா கூட நான் திரும்பவும் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குமா? இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இந்த போட்டிக்கான விதிமுறைகளை பத்தி நான் ஆல்ரெடியே படிச்சுட்டேன். இதுக்குள்ள வெனரபிள் ரிலீமை சேர்ந்தவங்க மட்டும்தான் என்டர் ஆக முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அதுல அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா வெளியே வந்தவனே டிவைன் ஃபயர் ரிலீம் அப்டேட் பண்ணிருப்பாரு. அப்புறம் எப்படி அவரால் உள்ள நுழைய முடியும்? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயம்னா அவன் திரும்ப அவனோட பழைய ரிலீம்ஸ் எல்லாமே திரும்ப ஸ்ட்ராங் படுத்த ஆரம்பிச்சிட்டான். இதனால அவனோட பழைய கல்டிவேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆனதுனால அவனோட ஸ்ட்ரென்த் சொல்ல முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் வெனரபிள் ரிலீமுக்குள்ளே இருக்கிறான். ஹீரோ அவனோட எல்லா ரிலீமையும் ஒரு வாட்டி தான் ரீக்ரியேட் பண்ணிருக்கான். இவன் பல வாட்டி பண்ணிருப்பான் போல. ஹீரோ அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு சரி ஓகே இந்த இடத்துக்குள்ள யாரு ஸ்ட்ராங்கானவன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி போடு, என்னோட ஆசையா அதான் நீ என்னோட டோஜோ செக்டர் சேர்ந்தவன்டா. உன்னால கண்டிப்பா அதை தடுக்க முடியும். ஃபயர்ஸா இருந்தாலும் உன்னால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். நான் அதுக்கான மொத்த விஷயத்தை உனக்கு இறக்கி தரேன். நான் எந்த ஒரு ஃபயர்ஸ் அட்டாக் பண்ணாத இருக்கிறதுக்காக உனக்கு ஃபயர்ஸா கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு டெக்னிக்கை உனக்கு தரேன். இதை நல்லா புரிஞ்சுக்க. என்னது இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ கேட்க, இது ஏன்ஷியன்ட் டைம்ல உருவாக்கப்பட்ட ஒன்னால பழங்கால மொழி எதுவா இருந்தாலும் சரி அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இது ஏன்ஷியன்ட் டைம்ல உபயோகப்படுத்தப்பட்டது. இதனால உன்னை எதிர்க்க வர ஃபயர் கிட்ட உன்னால ஈஸியாவே பேசிக்க முடியும். அதை பத்தி என்ன விஷயம்ன்றதும் தெரிஞ்சுக்க முடியும். உனக்காக நான் ஒரு ரெட் ஃபயர் தேடி வச்சிருந்தேன். இப்போ நீயும் ஒரு ஃபயர் தேடி கண்டுபிடிச்சிடல. சரி இதை எடுத்துட்டு போ. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த ஃபயரை எடுக்கிற வேலையை பாரு. சரியா? இதுக்கு மேல என்னாலே உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. கிளம்பு டைம் ஆகுது பாரு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவர் விரட்டி அமைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பந்தா கட்டிட்டு அந்த இடத்துக்குள்ள அவர் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க. பரவாயில்ல எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்றீங்க, இருந்தாலும் நான் இதை எனக்காக எடுக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ அந்த ஃபயரை யாருக்காக தேடிக்கிட்டு இருக்கானா வேற யாரில் ரோசிக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமே வந்துருச்சு போல ஹீரோக்கு. அதனால ஹீரோவும் இப்போ அந்த இடத்துல கிளம்பி போக ஆரம்பிக்க. ரெண்டு பேருமே பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரோசி கிட்ட வந்து என்னமாச்சு ரொம்ப நர்வஸா இருக்க போல, பயப்படாத மாமா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த ரோசியும் இந்த இடத்துக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு கேர்வ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த கேர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக பதில் தான் நான் ஒரு கலர்லெஸ் கேர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். அந்த இடத்துக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த சவப்பட்டி இருக்கிற அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்கின அடுத்த நிமிஷமே ரோசியும் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த டெம்பிள் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரொம்பவே டஸ்டா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு அரியவகையான இடம் இந்த இடத்துக்குள்ள மறைஞ்சிருக்குன்றத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ரோசி இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடி இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். ரோசி கிட்ட நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நீ சொன்ன அந்த ஃபயர் தேடி கண்டுபிடிச்சேன், இருந்தாலும் இப்ப அந்த ஃபயர் இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல, முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இடத்துக்குள்ள டிஃப்ரெண்டான ஒரு மேகத்தை காமிச்சிட்டு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே गाइस, இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா மறக்காம ஏதாவது ஒரு சில ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. எபிசோட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் மறக்காம என்கிட்ட கேளுங்க, நான் திரும்பவும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எங்க பசங்க எல்லாருக்கும் புரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல யாருமே புரியலன்ற ஒரு சில கமெண்ட் எல்லாம் பாக்குறது இல்ல. சரி ஓகே गाइस, பலவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வினாடிக்கு தேவையில்ல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை गाइस.